ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பிகம் எ சீட் லெவல் ஸ்கில் தீஃப் சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ எபிசோட் பார்க்கலன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அது போக நான் பார்த்தேன், ஒரே வீடியோ நல்லா வந்து மாசாக அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக வச்சு க்ரியேட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா 3 எபிசோடாக நான் க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகும். அது போக இப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், இப்படியே போகலாம். இல்லைனா வந்து 3 வீடியோ வராமல் ஒரு வீடியோவாக, ஐ மீன் 3 நாளைக்கு 3 வீடியோ வராமல் 3 நாளைக்கு ஒரு வீடியோ வர மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்படியே போடுவேன். அப்படி தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து எதிர்பார்த்த மாதிரி டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ ஓகே, அதை அப்படியே விட்டுடலாம். நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் வந்து பார்த்தா சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் இந்த வேர்ல்டு எரோஷன் என்னன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு ஃபினாமினா, அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு உருவம், ஐ மீன் லிவிங் பீயிங்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேறு உலகத்துலேருந்து நம்ம உலகத்துக்கு இன்வைட் பண்ணி வரது தான் இந்த வேர்ல்டு எரோஷன் சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த இடத்துலேருந்து வர சில க்ரீச்சர்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம உலகத்தில் இருக்க அந்த மொத்த என்வியார்மெண்ட்டையும் அழித்து நாசமாக்கும். அப்படின்னு சொல்லும்போது அங்கே எக்கச்சக்கமான பட்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மரம், கிளை, அடுத்து லேண்டு, தண்ணி எல்லாத்தையும் அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மொத்த உலகமும் ஒரு டஸ்ட்டாக தான் மாறும். ஹியூமன்ஸில் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் எதுனாலையும் இந்த உலகத்தில் வாழ்கிறது இதுக்கு மேலே வாழாமல் போயிடும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த உலகம் மொத்தமாக அழிஞ்சு போயிடும். யாருனாலையும் இந்த இடத்துல வாழ முடியாது. அதுக்காக தான் இந்த வேர்ல்டு எரெக்ஷன் தடுக்கிறக்காக இங்கே இருக்க மக்கள் அதை அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸோட. அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோஸை காமிக்கிறாங்க. இந்த சைட் ப்ரூக்லின் என்ன சொல்கிறான்னா, ஸோ இதுதான் அந்த கார்லிக் மவுண்டனா, அது ஏன் இப்படி பார்த்தா ரொம்ப சாக்கடையாக இருக்குது. அங்கே இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து விஷம், டாக்ஸிடு, அது போக மற்ற எல்லாத்தையும் வந்து வச்சு அந்த தண்ணி மொத்தமாக கெட்டு போயிருக்கு. அதான் ஸ்டாம்புன்னு சொல்கிறாங்க. அது போக நான் என்ன கேட்டேன்னா, இந்த எரோஷனோட ரேங்க் 3 தான். இந்த ரேங்க்கு, அதாவது இந்த எரோஷனோட ரேங்க் 3 தானே சொன்னாங்க. அப்படியே அந்த பியூரிஃபை டீம் வந்து எதுவுமே நம்மகிட்ட சொல்லலை அப்படின்னு ப்ரூக்லின் வந்து பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்களோட. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க எல்லோரும் ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கோர் அளவு போனாங்க. அந்த கோருக்கு போய்ட்டு அங்கே இருக்க க்ரீச்சரை வந்து எப்படியோ வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன்னு எங்கிட்ட சொன்னாங்க கேப்டன் அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோ கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ரேங்க் 3யா? அது இது ஒரு இன்டர்மீடியட் லெவலு. ஒரு எக்ஸ்பர்ட் நைட் ஸ்குவாடு வந்து தான் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சைடு நம்ம ப்ரூக்லினுக்கு பார்த்தா ரொம்ப காமாக தான் இருக்கான். ஒருவேளை அவன் அட்வான்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கனாலையா, இல்லைனா அவன் இதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கானா இந்த க்ரீச்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அங்கே இருக்க ப்ரூக்லின் நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு கர்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நீ ஒரு லோ ரேங்க் எக்ஸ்பர்ட்டு, அதனால உனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறக்காக தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், புரிஞ்சிச்சா அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்லும்போது நம்ம ஹீரோ புரிஞ்சிருச்சுண்ணா அப்படின்னு வந்து ரொம்ப பாசமாக குழஞ்சி பேசுகிறான் நம்ம ஹீரோ. எக்ஸ்பீரியன்ஸு இவன் என்ன பேசுகிறான் எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் இங்கே வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். அது என்னன்னா, இப்போ இருக்கிற ரேம்பேஜை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை யாரை சொல்கிறான்னு தெரியல. மேபி அந்த ரேம்பேஜாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட ப்ரூக்லினாக இருக்கலாம். ரெண்டாவது சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய பக்மான்ஸ்டர் யாரோ வெட்டுறாங்க. அப்படின்னு அது கத்துது. டேமிட், இந்த இடத்துல எண்டே கிடையாது, இங்கேன்னு இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அங்கே ஒருத்தர் சோல்ஜர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க போது இன்னொன்று சோல்ஜர் வந்து கை கொடுத்து அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு அங்கே பார்த்தா இந்த எரோஷன் பீட்ஸுக்கு வந்து தலை கிடையாது, ஆனால் அதுக்கு பல்லு இருக்குது. ஆனால் அது உங்களை கடிச்சிச்சின்னா டக்குன்னு
உங்கள் ஆராவை இன்ஃப்யூஸ் பண்ணி உங்கள் மொத்த பாடியோட சரண்டர் பண்ணிடுங்க. அதை கடிக்க விட்டிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க. அப்போ நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கானா, அங்கே இருக்க மற்ற எல்லோரும் வந்து எஸ் சார் எஸ் சார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இது எல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டான மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். ஸோ இது எல்லாத்தையும் அங்கே சொல்லும்போது ஓகே, ஹீரோட அந்த ப்ரெஸ்டீஜ் எல்லாமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இதான் ஹீரோ எதிர்பார்த்தான். அது போக லார்ட் கர்ஸ், நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி எரக்ஷனோட சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் ஆர்வமாக கேட்குறானா. ஏண்டா, எனக்கு 13 வயசு தாண்டா ஆகுது. இது கேட்க ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு அவன் ஹீரோ வந்து அவனோட மாஸ்க்கை எடுக்கிறான். அது உண்மைதான். இருந்தாலும் எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்து இவ்வளோ காமாக இருக்கா, அது இந்த எரோசன் ஜோனில் அப்படின்னு வந்து ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கானா. அப்போது ப்ரூக்லின் அவரோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நான் எப்போ இங்கே வந்தேனோ அப்போ எனக்கு 15 வயசாச்சு. அப்போது இந்த மான்ஸ்டரோட என்னால் எதிர்த்து சண்டை போட முடியாமல் என் ப்ரைடு கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து நான் ஓட ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனை பார்த்தா இவ்வளோ ஈஸியாக, அதாவது நைட்டோட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்னையோட கிடையாது, நான் இருந்த மாதிரி இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இவன் கம்ப்ளீட்டாக என்னையோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கான் அப்படின்னு ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஹீரோ வந்து ஒழுங்கு காமிக்கிறானா, என்னையோட அவனை கம்பேர் பண்ணாத அப்படின்னு ஒழுங்கு காமிக்கும் போது நம்ம ப்ரூக்லினுக்கு அப்படியே நரம்பை பொட்டச்சிக்கிட்டு எக்கச்சக்கமான கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. யோ வாண்டு பையா அப்படின்னு வந்து ப்ரூக்லின் அப்படியே பேச முடியாமல் வாயை வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு இருக்கும்போது இங்கிட்ட ப்ரூக்லின் கையில் ஸ்வாடை மேலே எடுக்கிறான். அப்போ அந்த ஸ்வாடில் இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு வேளை ஹைப்போத்திக்கலா இவன் அந்த சார்லட் மாதிரி என்னை சஃப்ரஸ் பண்ணிட்டான்னா அப்போ இவன் வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டான் அந்த வகீம் ஃபேமிலியில். அப்போ நான் இதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் சேனல் பண்ண மொத்தம் எனர்ஜி அங்கே இருக்க பக் மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரே ஸ்விங்கில் எல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்கு. அட் அ டைமில் பார்த்தா 5-6 பக் மான்ஸ்டர் வந்து ப்ரூக்லின் சாவடிக்கிறான். அப்போது ஒரு கேள்வி வருது, ஏன் நீ என்னைய மாதிரி இருக்க மாட்டேற அப்படின்னு. அது யார் சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த சைடு நம்ம ப்ரூக்லின் மொத்தமாக எல்லா எனர்ஜியை வந்து விட்டுட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து எதுவும் தெரியாத மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அந்த கோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கோர் எங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வரும் அப்படின்னு ப்ரூக்லின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இது ரொம்ப லக்கு தான் நம்மளுக்கு, ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது போக பக்கத்தில் பார்த்தா இந்த மான்ஸ்டர் எதுவும் அந்த கோர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரிலையே அப்படின்னு நம்மளோட ப்ரூக்லின் வந்து மொத்தமாக அந்த எனர்ஜி டீவியேஷன் ஆனது எதுவுமே வந்து வெளியே காட்டாமல் மாஸ்க்கை போட்டு நான் அசால்ட்டாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்குன்னா அப்போ இங்கே எங்கேயோ பெரிய ஆபத்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மற்ற எல்லோரும் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ரேங்க் 3 இருந்துச்சுன்னா அப்போ அங்கே கண்டிப்பாக இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு எரோஷன் மான்ஸ்டர் கண்டிப்பாக அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மற்ற 3 பேர் அப்படியே பயப்படுறாங்க. அங்கே இருக்க எல்லா நைட்ஸும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு. ஏன்னா வந்து சும்மா ஒருத்தர் வந்து ரேங்க் 3 சொல்ல முடியாதுல்ல, அப்போனா அது ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ப்ரூக்லின் என்ன சொல்கிறேன்னா, ஏய் சும்மா இருங்கடா, இதை பார்த்து நீங்கள் பயப்படுறக்காடா இங்கே வந்தீங்க அப்படின்னு நம்ம ப்ரூக்லின் கத்திக்கிட்டு இருக்கான். அது போக மற்ற எல்லோரும் என்ன பண்ணுங்க, அது போய் ஒரு சின்ன குழந்தை சொல்கிறத பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ப்ரூக்லின் கத்துறானா. அங்கே இருக்க எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிறாங்க. அது வெறும் ரேங்க் 3 தான், அது ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது எஸ் சார் அப்படின்னு எல்லோரும் வந்து கொஞ்சம் தைரியமாயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ நல்லா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறான். ஏன்னா ஒரு லீடருக்கு இந்த தகுதி கூட இல்லைன்னா அவன் எப்படி வகீம் ஃபேமிலி இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். அப்போ சரி நான் வந்த காரணம் என்ன நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஏதோ பார்க்குறான். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த வேர்ல்டு எனர்ஜி எரோஷன் வந்து ஹீரோனால் பார்க்க முடியுது. இது நான் அந்த பிளட் இம்யூனிஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூனிஸ் பவர் நான் மாஸ்டர் பண்ணுறதுனால என்னால் இது பார்க்க முடியுது போல். ஏன்னா இந்த பிளட் இம்யூனிஸ், அதாவது ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூனிஸ் பவர் தான் வந்து அந்த வேர்ல்டு எரஷனோட சேர்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மாஸ்டர் பண்ணும்போது நம்ம ஹீரோனால அந்த இடத்துல எந்த மாதிரி ஃபோர்ஸ் ஃபீல்டு எந்த மாதிரி எனர்ஜி இருக்குன்னு அந்த
மொத்தமாக வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவனோட மைண்டில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ நான் வந்தது கரெக்டு தான். இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ அந்த மாஸ்க் எடுக்கிறான். ஆனால் அதோட இன்டென்ஸ் ப்ரெஷர் இல்லை. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இது ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுதுன்னு சொல்லி அந்த எனர்ஜி அப்படியே வாய்க்குள்ளே உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அவனோட மொத்த உடம்புக்குள்ளே நர்வ்ஸுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோக்கு சரியான பெயின். அவனால் முடியாமல் அப்படியே மொத்தமாக ரத்தத்தை கக்குறான் ஆன்னு. அப்போது அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா அந்த நைட்ஸ்லாம் வந்து, கஸ் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த சைட் ப்ரூக்லின், உடனே நீ ரொம்ப புஷ் பண்ணிக்காத, இதோட ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் ஒழுங்காயிரு, உனக்கு என்ன நான் உனக்கு உப்பு மூட்டை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கஸ் வந்து பார்க்குறான். இருமல், இப்போ கொஞ்சம் பிளட்டு வேறையா அப்படின்னு கஸ் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பவர் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, இது இவ்வளோ டாக்ஸிடாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இருந்தாலும் இதை நான் வந்து கட்டுப்படுத்திட்டேன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூனிஸை வந்து என்னால் கற்றுக்க முடியும். ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த கிரிமார்டில் சொன்ன மாதிரி தான் என்னோடய மொத்த ஆறாவையும் இந்த எனர்ஜியோட என்னோட மொத்த ஆறாவையும் இந்த எரோஷன் எனர்ஜியோட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஆறாவை இன்ஃப்யூஸ் பண்ணி கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியும் வந்து, அதாவது அந்த எரோஷன் எனர்ஜியும் வந்து நம்ம ஹீரோவோட சேர்ந்து கலக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதே ஃப்ளோவில் போச்சுன்னா யாருனாலும் என்னை தடுக்க முடியாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் இப்போ ரிவர் போகிற மாதிரியே போகணும், அதாவது சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே எனர்ஜியை நான் ரிவர் எப்படி ஃப்ளோவாக போதோ அதே மாதிரி நான் கொடுக்கணும். அப்படியே என்னோடய ஆறாவை, அதாவது இந்த எரோஷன் ஆறாவை இன்ஃப்யூஸ் பண்ணி என்னோடய வில்லுக்கு ஏற்ற மாதிரி அதை நான் என்னால் பெண்ட் பண்ணணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் க்ரியேட் ஆச்சுன்னா இது இந்த உலகத்தில் இருக்காத ஒரு பொருளை என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அர்த்தம். அப்போ நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிற ஒரு சைடு பார்த்தா அவன் கண் ஃபுல்லாக டார்க் எனர்ஜியோட சூழ்ந்து அவனோட கண்ணுக்குள்ளே மட்டும் ரெட் கலரில் ஏதோ ஒரு லைட்டு மாதிரி தெரியுது. அப்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அதை விட்டு வெளியே வரான். பார்த்தா அவனோட கண்ணில் இருக்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது எனக்கு? இதுதான் அந்த ரேம்பேஜ் இருந்தால் அப்படி தான் ஃபீல் ஆகுமா? ஏன் ஏன் இதுக்கு தான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க போல், வீக் மைண்டாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து உடனே சாவடிச்சிரும்னு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நமக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து என்ன நடக்குன்னு தெரில. இருந்தாலும் இந்த சீக்கிரம் டெக்னிக்கை நான் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ மொத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த எனர்ஜியை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி இந்த நேரத்தில் தான் அந்த சீக்ரெட் டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணோம். எப்போ அந்த டேமரிஸ் வகிமியாரா முடிஞ்சிச்சோ அப்போ இந்த ப்ளூ பைன் ஹாலை கட்டினாங்களோ அப்போ அந்த இடத்துல இந்த ஹிஸ்ட்ரி மொத்தமாக போச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல ஒருத்தர் அதை டிஸ்கவர் பண்ணார். அது யாருன்னா அது ஒரு பிளைண்ட் ஆர்டிஸ்டர். அவனுக்கு கண்ணு தெரியலனாலும் அவங்களால அங்கே இருக்க கிரிமாஸை எதுவும் ரீட் பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் வந்து அப்படியே விடலை. அந்த டோருக்கு ஒரு சீலை கண்டுபிடிச்சி அந்த டோரை சீல் பண்ணி வச்சாங்க, யார் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அதுமாரி வந்தால் அது ஒரு நல்ல மாவீரனாக இருக்கணும்னு தான் அவர் நினச்சாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு முக்கியமான பவரை வந்து அந்த கிரிமாலில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தார். அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ண நேரம் வந்துருச்சு. அந்த டெக்னிக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் உடம்புல இருக்க அந்த ஆரை எல்லாமே ஊற்றுது. அப்போது அவன் சொல்கிறான், இதுதான் ஹைப்பர் சென்சிட்டிவ் ப்ரொடக்ஷன். இது வந்து ஆராவை இன்ஃப்யூஸ் பண்ணால் நம்மளோட 6 சென்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் உடம்புல அந்த ஆரா ஃபுல்லாக ஒரு கவராக இருக்கா. அப்போ ஹீரோ அந்த ஸ்டாம்ப் மேலே நடக்க போகிறான். இருந்தாலும் என்னால் இது மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னாலும் இந்த சரௌண்டிங்க்கு போதும், இந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்கு இதே போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஏன்னா அந்த ஸ்டாம்ப் மேலே நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். இது அந்த ஸ்டாம்ப்பு என் உடம்புல மொத்தம் இது இருக்கிற அளவு அந்த ரேம்பேஜ் என் உடம்பு கிட்ட வரவே வராது. அதாவது நம்ம ஹீரோ வந்து அந்த நேச்சரோட இன்ஃப்யூஸ் ஆனனால ஈஸியாக எங்கே வேணாலும் போக முடியும். அந்த ப்ரெஷரில் வந்து நம்ம ஹீரோக்கு அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு தான் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். வந்து அப்போ நம்ம ஹீரோ அந்த சைடு பார்க்குறான். பார்த்தா அந்த நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறையுது. ஆமாம், நான் வந்திருக்கனால இந்த பவர் யூஸ் பண்ணுறனால, அதாவது நான் 6th சென்ஸில் வந்தனால இந்த மொத்த ஸ்டாம் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நல்லதுக்கு தான். ஆனால் இது ஒன்றும் வந்து நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. அதனால் நான் சீக்கிரம் இங்கே இருக்கிற அந்த எரோஷன் எனர்ஜி எவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியுமோ நான் அப்சர்வ் பண்ணோம். அப்போ தான் இங்கே இருக்கிற ரேம்பேஜ் வந்து சீக்கிரம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணோம். ஏன்னா இங்கே இருக்க மொத்த எனர்ஜி, அதாவது இந்த எரோஷன் எனர்ஜி மொத்தமாக ஸ்டோர் ஆனதுக்கு அடுத்து இந்த ரேம்பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி. இது இருந்தால் தான் இன்னொன்று உலகத்தில் வந்து
அந்த மற்ற மான்ஸ்டர்லாம் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து எரோஷன் வராதுல, அதை பற்றி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்று எரோஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணோம், இல்லைனா அவனால் எவ்வளோ முடியுதோ அதை அப்சர்வ் பண்ணோம். அதுதான் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த மாதிரி போச்சுன்னா இது விச் மீன்ஸ் அப்போ பியங்காவோட அந்த சோல் டால் கேர்ஸும் எனக்கு தேவைப்படும். அது மட்டும் கிடச்சிச்சின்னா, அது என்னால் எடுத்துக்க முடிஞ்சிச்சுன்னா நான் இது எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ண முடியும். அதாவது இவ்வளோ நம்ம ஹீரோ அது டெம்பரரி சொல்யூஷன் சொல்லியிருப்பான். இது பியங்காவோட எனர்ஜி கிடச்சிச்சின்னா இதை பர்மனெண்ட் சொல்யூஷன் நம்மளால ஹீரோ மாற்ற முடியும்னு சொல்லி அவன் ரொம்ப எக்ஸைட்டாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போது அப்போ தான் முதல் தடவை நான் அதை ஃபீல் பண்ணேன். ஒரு புது அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான இன்டென்ஷனான ப்ரெஷர் அவனை தரையில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. என்னது அப்போ நம்ம ஹீரோ வேர்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பெரிய உருவம், ஒரு டென்டக்கல் மாதிரி வந்து ஒரே ஒரு முகம் மட்டும் இருந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவதார் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவதார் மீன்ஸ் அந்த ஏர் பெண்டர், இந்த ஹேங் இருப்பான்ல அந்த இது, அதில் பார்த்துருந்தா இது ஒரு ஃபேஸு க்ரீச்சர் வந்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பேசிக்கலாக இது என்ன பண்ணும்னா மற்றவங்களோட ஃபேஸை வந்து அப்படி திருடி இதுக்கு வச்சுக்கும். அதான் வந்து இந்த மான்ஸ்டரோட எபிலிட்டி. அதை மட்டும் வச்சுக்காது, அவங்களோட மெமரிஸு, அவங்களோட அந்த வாய்ஸு எல்லாத்தையும் வந்து திருடிடும். பட் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில, அதனால் நம்ம போக போக பார்ப்போம். நம்ம ஹீரோ அந்த முகத்தை பார்க்கும்போது அது கண்ணை மூடி இருக்கா, அப்போ திடீர்னு கண்ணை திறந்து அப்படியே 2 கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஃபேஸை திருடுறக்காக பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அது அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது அது உடம்புல காமிக்கிறாங்க, எக்கச்சக்கமான முகம் வந்து கத்துற மாதிரி அலறுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் அப்படியே பக்கத்தில் வரும்போது இது என்னது அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இதுதான் அந்த கோர் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் இப்போ தான் ரிவீல் ஆகுது இதுதான் வந்து அதோட கோர்னு. அப்போ பார்த்தா அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அது வெறும் வந்து அதோட அந்த வால் பகுதியை வச்சுக்கிட்டு அதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஒரு சிங்கம் மாதிரி முகத்தில், அதாவது அந்த ரோமங்கள்லாம் இருக்குது. அப்போ அது கண்ணை தந்து ஏன்னு கத்துது. இங்கே இருக்கிற அந்த ப்ரூக்லின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த மான்ஸ்டர் நேராக வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் காமிக்கிறாங்க, அதான் அந்த 3 ஸ்டார் கோர்னு. இதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாரும் சீக்கிரம் பேட்டிலுக்கு ப்ரிப்பேராக இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது.